அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். எவரொருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தானும் நற்செயல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிறாரோ அவரை விட சிறந்த சொல்லை சொல்பவன் யார்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அவன் தான் சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன். அவனை விட உலகில் சிறந்த பணிக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவரை விட உலகில் சிறந்த சொல்லுக்குரியவன் யாரும் இல்லை. பொதுவா நீங்க திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நடையை நீங்கள் பார்ப்பீர்களானால் பல்வேறு வசனங்களில் ஒரு காரியத்தினுடைய சிறப்பை எப்போதும் அல்லாஹ் தன் பக்கமே இணைப்பான். இதுதான் அல்லாஹ்வின் வழக்கம். ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வை விட அழகிய சட்டம் சொல்பவன் யார்? ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகத்தன், அல்லாஹ்வை விட அழகிய முறையில் வர்ணம் தீட்டுபவன் யார்? ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? எந்த ஒரு செயலினுடைய அழகை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதன் அழகை அதன் சிறப்பை எப்போதும் அல்லாஹ் தன் பக்கமே இணைக்கிறான். சட்டம் சொல்றது என்னை விட சிறப்பா எவனும் சட்டம் சொல்ல முடியாது. வர்ணம் தீட்டுவது என்னை விட எவராலும் சிறந்த முறையில் வர்ணம் தீட்ட இயலாது. ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் சிறந்ததை தன் பக்கம் இணைக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் தான் அல்லாஹ் சிறந்ததை அடியார்களின் பக்கம் இணைக்கிறான். அந்த அடியார்கள் அழைப்பாளர்கள். ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாஹ்வை நோக்கி அவன் அழைப்பு விடுக்கிறானோ அவனை விட சிறந்த சொல்லை சொல்பவன் யார்? அவன் தான் சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன். என்னை நோக்கி அழைப்பு விடுக்கிறான், என் மார்க்கத்திற்காக அழைக்கிறான், மக்களை சீர்திருத்தக்கூடிய சீர்திருத்த பணியில் ஈடுபடுகிறான், மக்களுக்கு மத்தியில் புரையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறான், அதற்காக பாடுபடுகிறான். இவனை விட சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் யாருங்கிறான்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவா பணியில் தடம் பதிப்போம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாவை அடைவோம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அழைப்பு பணி என்ற மாத்திரத்தில் நம்மில் பலரும் இந்த தாவா பணியை பொறுத்தவரை அது குறிப்பிட்ட ஒரு சிலர் மாத்திரம் செய்ய வேண்டிய பணி, ஆலிம்கள் முன்னெடுக்க வேண்டிய பணி என்பதாகத்தான் முஸ்லிம்கள் பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சார பணியை பொறுத்தவரை இது குறிப்பிட்ட ஒரு சாரார் மீது மாத்திரம் சுமத்தப்பட்ட பணி அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சிறந்த வணக்க வழிபாடாக, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான பணியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகை என்கிற வணக்கம் எப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட வேண்டுமோ, நோன்பு என்கிற வணக்க வழிபாட்டிலே எப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட வேண்டுமோ, இது போன்று இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாரார் மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்று நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆலிம்கள் மட்டும்தான் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்று நாம் புரிவதில்லை. ஆலிம்கள் மட்டும்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று நாம் புரிவதில்லை. ஆலிம்கள் மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் புரிவதில்லை. ஆனால் பிரச்சார பணி தாவா என்று வரும்போது மாத்திரம்தான் ஆலிம்கள் மட்டும் முன்னெடுக்க வேண்டிய பணியாக முஸ்லிம்களில் பலர் கருதுகிறார்கள். முன்பு நாம் சொன்ன அத்தனை வணக்க வழிபாடுகளிலும் எப்படி ஒவ்வொரு ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர் அனைவரும் முன்னெடுக்க வேண்டிய பணியோ, அதுபோல் உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையை சுமந்து நிற்கிற ஒவ்வொரு மூமின்தாரியும் ஒவ்வொரு ஈமான்தாரியும் பிரச்சார பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அனைவரும் பிரச்சார பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு பணி. யாரும் அடுத்தவர்களை கை காட்டி நாம் விலகிவிட முடியாது. மறுமை நாளிலே அல்லாஹ் அழைப்பு பணி குறித்து கேள்வி எழுப்புகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு சாரிடத்தில் மாத்திரம் முன்வைக்க போவதில்லை. அனைவரிடத்திலையும் அல்லாஹ் இந்த கேள்வியை முன்வைப்பான். அந்த நேரத்தில் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் சும்மா இருந்தோம், இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் இருந்தோம் என்று பதில் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் தப்பிக்க இயலாது. அனைவரும் தத்தமது சக்திக்கு ஏற்ப தத்தமது அறிவுக்கு உட்பட்டு தங்களால் இயன்ற அழைப்பு பணியில் ஈடுபட்டே ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் நான் செல்ல வேண்டிய பாதை, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றுவோரும்
தெளிவான சான்றின் அடிப்படையில் அல்லாஹ்வை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறோம், நபியை இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறார். அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவில் என்ன அம்சம் அடங்கியிருக்கிறது? அல்லாஹ் மக்களுக்கு சொல்றான், ஹாதிஹி சபீலி, இதுதான் நாம் செல்ல வேண்டிய பாதை, அல்லாஹ் காட்டிய நேர்வழி இதுதான், அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிற நேரான பாதை இதுதான், அத்தகைய அல்லாஹ்வின் பாதையை நோக்கி நான் அழைக்கின்றேன் தெளிவான சான்றின் அடிப்படையில். நான் மட்டுமல்ல, ஒமனி தபஅனி, என்னை பின்பற்றுவோரும் தெளிவான சான்றின் அடிப்படையில் அல்லாஹ்வை நோக்கி அழைப்பார்கள். இது அல்லாஹ்வினுடைய வாக்கு, இறை தூதரினுடைய சொல். இந்த வார்த்தையில் நாம் உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், எப்படி அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொல்ல சொன்னானோ, நான் மாத்திரமல்ல என்னை பின்பற்றுவோரும் அல்லாஹ்வை நோக்கி அழைப்பார்கள், தெளிவான சான்றின் அடிப்படையில் இறை மார்க்கத்தை நோக்கி அழைப்பார்கள், பிரச்சார பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த சொல்லில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால், இது இறைவனின் வேதம் என்று நாம் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையில் நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், நாமும் நபிகள் நாயகத்தை பின்பற்றி மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பிரச்சார பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் விலகி நிற்க முடியாது. இதை நாம முதன்மையா புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு தௌஹீத்வாதியும் பிரச்சார பணியிலிருந்து விலகி நிற்க முடியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரும் நபிகள் நாயகத்தை பின்பற்றி தம்மால் இயன்ற பிரச்சார பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே ஆக வேண்டும். அது அல்லாஹ் நம்மின் மீது சுமத்திருக்கிற பொறுப்பு, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிற மார்க்க கடமை, நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு. தொழுகை ஒரு வணக்க வழிபாடு என்பதை போல தஅவா களமும் ஒரு வணக்க வழிபாடு தான். இந்த புரிதல் நம் அனைவரிடத்திலையும் இருக்கிறதா? அந்த புரிதல் நம்மிடத்துல வந்துருச்சுன்னா நம்மள பல பேர் தாவாவிலிருந்து விலகி நிற்க மாட்டோம், பிரச்சார பணியை அலட்சியமாக கருத மாட்டோம், ஆலிம்கள் பார்ப்பார்கள், நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஒதுக்கிவிட மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்ற பிரச்சார பணி குறித்து, இந்த செய்தியை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு செல்லலாம், இந்த செய்தியை மக்களுக்கு எப்படி விளக்கலாம் என்பது குறித்து சிந்திப்போம். மக்கள் அசத்தியத்தில் மூழ்கி திளைக்கின்ற பொழுது அந்த அசத்தியத்தை துடத்தெறிய வேண்டும் என்பதற்காக, அந்த அசத்தியத்தை முழுமையாக அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக நம்மால் முடிந்த உழைப்பை நாம் செலுத்துவோம். அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நற்காரியம் இது. இதனை நாம் ஏன் வணக்க வழிபாடு என்று சொல்கிறோம்? தொழுகை போல, நோன்பை போல பிரச்சார களமும் ஒரு வணக்க வழிபாடு தான் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார், ரசூல் அப்படித்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சார பணியினால் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி, நன்மைகளை பற்றி நமக்கு ஏராளம் ஏராளம் சொன்னார்களா இல்லையா? அந்த அத்தனை சிறப்புகளும் நமக்கு எதனை எடுத்து காட்டுகிறது? இதுவும் ஒரு வணக்கம். மன் தல்ல அலா கைரின், எவர் ஒருவர் ஒரு நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ கஃபாயிலிஹி, அவர் அந்த நன்மையை செய்தவரை போலாவார். அவர் அந்த நன்மையை செய்தால் என்ன நன்மை அவருக்கு கிடைக்குமோ அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர்களுக்கும் பிறருக்கு கற்றுக் கொடுத்தவருக்கும் அதே நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லித் தருகிறார்கள். அப்படின்னா இது ஒரு சிறந்த இபாதத்தானே. தொழுகையில் நாம் ஈடுபடும் போது கூட நம்ம என்ன தொழுதமோ அந்த நன்மை தான் நமக்கு கிடைக்கும். எவற்றை நாம் தொழவில்லையோ அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. எந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்யவில்லையோ அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. ஆனால் அதுவே பிறருக்கு நாம் தாவா செய்கின்ற பொழுது, ஒரு 50 வருஷமா நம்ம தொழுதோம், 50 வருஷமா தொழுத நன்மை தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ள தொழுகை, நம்ம மௌத்துக்கு அப்புறம் நமக்கு நன்மை வராது. தொழுகையினுடைய நன்மை நமக்கு வரப்போறதில்லை, நோன்பின் நன்மை நமக்கு வரப்போவதில்லை. எத்தனை ஆண்டு காலம் நோன்பு நோற்றோமோ அந்த நோன்புக்குரிய நன்மை மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஆனா தாவா என்பது அப்படியா? பிரச்சார களத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரச்சாரத்தின் நன்மை, அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய மறுமைக்கு தேவையான அறுவடை கொஞ்சம் நஞ்சமா கணக்கிட முடியுமா? 10 பேருக்கு 100 பேருக்கு நாம் ஒரு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டால் அது காலாகாலத்திற்கும் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியவையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் ஏனைய வணக்க வழிபாடுகளை விட இது ஒரு படி சிறந்த வணக்க வழிபாடாக மாறிவிடுகிறது. ஒரு உயர்ந்த தரஜாவை நமக்கு பெற்று தந்து விடுகிறது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். எவர் ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தானும் நற்செயல்களில் ஈடுபட்டு
அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிறாரோ அவரை விட சிறந்த சொல்லை சொல்பவன் யார்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அவன் தான் சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன். அவனை விட உலகில் சிறந்த பணிக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவரை விட உலகில் சிறந்த சொல்லுக்குரியவன் யாரும் இல்லை. பொதுவா நீங்க திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நடையை நீங்கள் பார்ப்பீர்களானால் பல்வேறு வசனங்களில் ஒரு காரியத்தினுடைய சிறப்பை எப்போதும் அல்லாஹ் தன் பக்கமே இணைப்பான். இதுதான் அல்லாஹ்வின் வழக்கம். ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வை விட அழகிய சட்டம் சொல்பவன் யார்? ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகத்தன், அல்லாஹ்வை விட அழகிய முறையில் வர்ணம் தீட்டுபவன் யார்? ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? எந்த ஒரு செயலினுடைய அழகை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதன் அழகை அதன் சிறப்பை எப்போதும் அல்லாஹ் தன் பக்கமே இணைக்கிறான். சட்டம் சொல்றது என்னை விட சிறப்பா எவனும் சட்டம் சொல்ல முடியாது. வர்ணம் தீட்டுவது என்னை விட எவராலும் சிறந்த முறையில் வர்ணம் தீட்ட இயலாது. ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் சிறந்ததை தன் பக்கம் இணைக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தில் மட்டும்தான் அல்லாஹ் சிறந்ததை அடியார்களின் பக்கம் இணைக்கிறான். அந்த அடியார்கள் அழைப்பாளர்கள். ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாஹ்வை நோக்கி அவன் அழைப்பு விடுக்கிறானோ அவனை விட சிறந்த சொல்லை சொல்பவன் யார்? அவன் தான் சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன். என்னை நோக்கி அழைப்பு விடுக்கிறான், என் மார்க்கத்திற்காக அழைக்கிறான், மக்களை சீர்திருத்தக்கூடிய சீர்திருத்த பணியில் ஈடுபடுகிறான், மக்களுக்கு மத்தியில் புறையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறான், அதற்காக பாடுபடுகிறான். இவனை விட சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் யாருங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் அழைப்பாளர்களினுடைய அந்தஸ்தை எவ்வளவு உயர்த்துறான் பாருங்க. அதான் உயர்ந்த தர்ஜா. அல்லாஹ் அழைப்பாளர்களை எப்படி பார்க்கிறான், எவ்வளவு உயர்வானவர்களா. இவரை விட சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை, இவரை விட சிறந்த பணியில் ஈடுபடுபவர் வேறு யாரும் இல்லை என்று அழைப்பாளர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பை சுமந்து நிற்கிற அழைப்பாளர்கள் என்பதை புரிந்து நிற்கிறோமா? நம்ம எல்லோரும் அழைப்பாளர்கள், அதை புரிஞ்சிருக்கிறோமா? எல்லோருக்குமே அல்லாஹ் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஜமாத்தில் கொடுத்த பொறுப்பு இல்லை, மாவட்டத்தில் மாநிலத்தில் கிளையில கொடுக்கப்பட்ட சுமத்தப்பட்ட பொறுப்பல்ல, அல்லாஹ்வால் சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஜமாத் இந்த பணியில் ஈடுபடுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் இந்த பணியை நம்மின் மீது சுமத்தி இருக்கிறான், ஆதலால் நாம் ஈடுபடுகிறோம். அப்ப அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்று நாம் புரிந்து கொள்ள முற்படும் பொழுது இந்த தாவா பணியில் நமக்கு மத்தியில் காணப்படக்கூடிய சுணக்கங்கள், ஆர்வமின்மைகள், ஈடுபாடு இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மைகள் எல்லாமே மாறும். அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான்னு அதுக்கு மேல நம்ம இடத்துல அலட்சியம் வரலாமா? அல்லாஹ் நம்மின் மீது சுமத்தி விட்டான் என்றால் அல்லாஹ்வால் நமக்கு இந்த பணி வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த பணியை வைத்து அல்லாஹ் நம்மை உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் என்று புகழாரம் சூட்டுகிறான். இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் மக்களை எதை நோக்கி அழைக்கின்றானோ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ் அமைதியின் இல்லத்தை நோக்கி மக்களை அழைக்கிறான். அல்லாஹ்வினுடைய அழைப்பைத்தான் நாம் மக்களுக்கு கொண்டு செல்பவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் உன்னை கூப்பிடுறான்பா சொர்க்கத்தை நோக்கி, அல்லாஹ் உன்னை இஸ்லாத்தை நோக்கி முழுமையான இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வின் அழைப்பை எடுத்து சொல்பவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் சார்பாக அவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை மக்கள் மத்தியில் கொண்டு செல்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வால் நமக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, சுமத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோமே, ஆனால் இந்த பணியில நமக்கு சுணக்கம் இருக்காது, சோர்வு இருக்காது, தாவா பணியில பின்னடைய மாட்டோம். நீங்க பல பகுதிகளில் பாருங்க, எங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க நம்ம ஜமாத்தில் ஒரு மாவட்டமாக இருந்தாலும் கிளையா இருந்தாலும் அவங்க பல்கி பெருகுவதற்கு பெரும் கொண்ட ஒரு மர்க்கசுகளை எழுப்புவதற்கு அடிப்படையாக அடித்தளமாக இருந்தது வீரமிக்க தாவா பணி தான். தாவா பணி இல்லாம வளர்ச்சி என்பது சாத்தியம் இல்லை. எந்த ஊர்ல தாவா பணி தொடர்ச்சியாக சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அங்கே ஒரு மிக சிறந்த ஒரு வளர்ச்சி படிப்படியாக வந்து கொண்டே இருக்கும், கண்டிப்பா வரும். பல ஊர்கள் அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். நாமே பல ஊர்களை பார்த்திருப்போம். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலே எடுத்துக்கோங்க, மதரசாவில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில், எம்ஏசி மதரசாவில் ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்தில் காயல்பட்டினத்துக்கு நிகழ்ச்சிக்கு வருவோம்.
ரமலான் நிகழ்ச்சி 10 நாள் எங்கே தங்குவோம்? சம்சுபாய் இருக்கிறார், அது ஒரு மொட்டை மாடி. எங்கே ஆர்வமாக வந்து காயல்பட்டணத்துக்கு போங்க, உங்களுக்கு அங்கே ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி தலைமையிலேருந்து சொல்லிடுவாங்க. போனோம்னா பயானுக்கு வர்றது எத்தனை பேர் சம்சுபாய்? 10 பேர். இப்போவே அதிகப்படுத்தான் சொல்கிறாரு, 4 பேர் வருவாங்க, 4 பேர் 5 பேர் வருவாங்க. அதில் ஐடிவின்னு சொல்லி ஒரு டிவி, அதன் மூலமாக லோக்கலில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ சொல்லிடுவாங்க, முன்கூட்டியே நமக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் மக்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க, டிவி வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை மனசில் வச்சுக்கங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் கொடுத்துருவாங்க. 4 பேர் தான் இருந்தாங்க. இதான் எதார்த்தம். இப்படி தான் ஆரம்பிச்சு, இப்படி தான் போச்சு. பெரிய மர்க்கஸ் அன்னைக்கு நமக்கு இருந்துச்சா? பெரிய அளவுக்கு மக்கள் இருந்தாங்களா? ரமலான் பயான ஒவ்வொரு ஊர்லையும் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது போன்று கூட அங்கே நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இல்லை. ஒரு வீடு ஒரு கீழே கடை, மேலே ஒரு மொட்டை மாடி, அதில் ஒரு செட்டு, அதில் பயான் ஒரு 8 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தது. படிப்படியா நீண்ட நெடுங்காலமான தொடர்ச்சியான ஒரு உழைப்பை தாவாவில் நாம் செலுத்தும் பொழுது அதன் அறுவடை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வின் அருளால் இன்றைக்கு காயல்பட்டினத்தில் நிலை என்ன? பெரிய மர்க்கஸ், சொந்தமா பெரிய மர்க்கஸ் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் அங்கே நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த கொள்கையை சொல்வதற்கு, இந்த சத்தியத்தை உறக்க மக்கள் மத்தியில் முழங்குவதற்கு நூற்றுக்கணக்கான மக்களை அல்லாஹ் அங்கு நமக்கு தந்திருக்கிறானா இல்லையா? இதே போன்றுதான் பத்தமடையில் பார்த்தோம்னா, அங்கே நம்ம மாசாவில் இருக்கிற காலத்தில் மாணவர்கள்லாம் ஜும்மாவுக்கு போவாங்க. கீழே ஒரு ஹோட்டலு, மேலே ஒரு கூரை வேயப்பட்ட ஒரு சின்ன இடம். நெல்லை மாவட்டத்தில் ஜும்மாவுக்கு போனவங்களுக்குலாம் தெரியும், கண்டிப்பாக மதரசா மாணவர்கள் அனைவருக்கும் அங்கே தெரியும். ஆரம்ப காலகட்டத்தில் பயிற்சிக்குரிய இடமாக அங்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. ஆரம்ப காலத்தில் படிக்கிறவங்களெல்லாம் அங்கே அனுப்பி வைப்பாங்க. போன இருக்கிறது ஒரு 8 பேர் 10 பேர் அவ்வளோதான் இருந்தாங்க பத்தமடையில். இன்னைக்கு பாருங்க, பத்தமடை நெல்லை மாவட்டத்தில் வளர்ந்த கிளைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முக்கியமான இடங்களை பிடிக்கக்கூடிய ஒரு கிளையாக பத்தமடை கிளை இருக்கிறதா இல்லையா? எவ்வளோ மக்கள், எவ்வளோ பெரிய பள்ளிவாசல். இது உதாரணத்திற்கு 2. இது போன்றுதான் தமிழகம் முழுக்க உங்கள் மாவட்டத்திலே இன்னும் பல உதாரணங்கள் இருக்கலாம். எங்க நம்ம தீவிரமா பிரச்சார பணியில ஈடுபடுறோமோ, நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மக்கள் மத்தியில் காணப்படுகிற மார்க்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளை எல்லாம் களையப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து நம்ம செயல்படுறோமோ, அங்க கண்டிப்பா தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கு. எங்க நம்முடைய பணி முடித்து விட்டது, இதுக்கப்புறம் நம்ம தாவா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மக்களை போய் சந்திக்க வேண்டிய தேவை இல்லை, இவங்க திருந்தினா என்ன திருந்தாட்டி என்ன என்கிற நிலையை நாம் எப்போது அடைந்து விடுகிறோமோ அதற்கு பிறகு அங்கே நமது ஜமாத்திற்கோ கொள்கை ரீதிக்கோ வளர்ச்சி இருக்காது. அப்ப இதை நம்ம உணரணும். பல பேர் தாவா பணியில இணக்கம் இல்லாம ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இது இவங்கிட்ட போய் சொல்லி இவங்க திருந்தவ காலகாலமா சொல்லி பார்த்தாச்சு, வருஷ கணக்கில் சொல்லி பார்த்தாச்சு, இவங்க எல்லாம் திருந்துற கேசே இல்லை, இவங்களுக்கு சொல்றதே வேஸ்ட்டு, இது ஒரு பதிலா வச்சுக்குவாங்க. சொல்லியாச்சு, இனி யாரும் இவங்களை திருத்தரக்கூடிய நிலையில இவங்க இல்லைன்னு ஒரு முடிவு கட்டிடுறது. அந்த பார்வை நம்மிடத்தில் வறுமையானால் எப்படி நம்ம தாவா செய்வோம்? இவன் திருந்த மாட்டான்னு முடிவு பண்ணிட்டோம்னா அங்க தாவா இருக்கவே இருக்காது. தாவா இல்லாமல் போவதற்கு அடிப்படையான காரணம் இவன் திருந்த மாட்டான், இந்த ஊர் திருந்தாது, இவங்களை திருத்தவே முடியாது என்கிற அந்த மனப்பார்வை. அந்த பார்வை ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்துச்சா? எந்த இறை தூதர்கள்ட்டையாவது இருந்துச்சா? நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அல்லது 1 வருஷம் தாவா செய்துவிட்டு அதற்கு பதிலளிக்காத பொழுதே இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்கிற முத்திரையை குத்துறோம்னா, அந்த முத்திரையை குத்துவதற்கு இறை தூதர்கள் ரொம்ப தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா? நூஹ் நபி எவ்வளவு தகுதி வாய்ந்தவர்? 950 வருஷம் பெரிய அளவுக்கு மக்கள் வரவில்லை, ஒரு பெரிய சக்தி, மக்கள் சக்தி நூஹ் நபிக்கு கிடைக்கவில்லை. சொற்பமான நபர்கள் மட்டும்தான் நூஹ் நபியை ஈமான் கொண்டார்கள். உமா ஆமன மஅஹு இல்லா கலீல், குறைவானவர்களே அவரோடு நம்பிக்கை கொண்டவர்கள். ரொம்ப சொற்பமானவர்கள் தான் ஈமான் கொண்டவர்கள். அத்தனை வருஷமும் அல்லாஹுடைய உத்தரவுக்கு ஏற்ப அல்லாஹ் தம்முடைய இறுதி உத்தரவை பிரயோகிக்கும் வரை பிரச்சார பணியில் தொடர்ச்சியாக இரவிலும் பகலிலும் கூட்டாகவும் தனியாகவும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்து கொண்டே இருந்தார்களா இல்லையா? காரணம் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் இறுதி காலம் வரை, என்னுடைய மரணம் வரை இந்த பணியை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பேன். இதுதான் இறை தூதர்களின் செயல்பாடு. அந்த இறை தூதர்களின் செயல்பாட்டை நாம் பிரதிபலிப்பவர்களாக
அதனை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தொடர்ச்சியா அவனுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு இருக்கா இல்லையா? எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. நம்மளா எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஃபிரௌன் இடத்துல போய் மார்க்கத்தை எடுத்து சொல்ல சொல்றான். இது ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்க ரெண்டு பேரும் போங்க ஃபிரௌன் இடத்துல போங்க, அவன் வரம்பு மீறுகிறான், அவனுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன், மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவனுக்கு பிரச்சாரத்தை செய்யுங்கள். லஅல்லஹு யததக்கரு வ யக்ஷா, அவன் படிப்பினை பெறலாம், அல்லாஹ்வை அஞ்சலாம். அல்லாஹ் சொல்றான். யாரை பற்றி? ஃபிரௌனை பற்றி. ஃபிரௌன் என்ன சொல்லிக் கொண்டிருந்தான்? அனரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களின் உயர்ந்த இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். தன்னை உலகத்தின் உயர்ந்த இறைவன் என்று பகிரங்கப்படுத்திய ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் திருந்தலாம் பா, நீங்க ரெண்டு பேரும் போங்க, அவனுக்கு சொல்லுங்க, சாப்பிட்டா சொல்லுங்க, எப்படி சொன்னா புரிவானோ அப்படி சொல்லுங்க, எப்படி சொன்னால் அவன் விளங்கி கொள்வானோ அப்படி சொல்லுங்கள், மென்மையான முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள். லஅல்லஹு யததக்கரு, அவன் படிப்பினை பெறலாம். அவ் யக்ஷா, அல்லது அவன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடும். அல்லாஹ் ஃபிரௌனுக்கு சொல்லும் பொழுதே அவன் திருந்தலாம்ங்கிறான். அல்லாஹ் அனரப்புக்கும் ஆளான்னு சொன்னவனே திருந்தலாம்னா, இவன் எல்லாரும் தொழுகையில சுபான ரப்பில் ஆளா தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவன் அனரப்புக்கும் ஆளான சொல்லிக்கிட்டு இருக்கிறான். வருஷத்துக்கு ஒரு பெருநாளுக்கு மட்டுமே வர்றவனா இருக்கட்டுமே, வாரத்துக்கு ஒரு ஜும்மாவுக்கு மட்டுமே வரக்கூடியவனாக இருக்கட்டும், அவ்வப்போது மாத்திரமே தொழுகையில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கட்டும், அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சுபஹான ரப்பியல் ஆலா. அர்த்தம் தெரியாமல் கூட அவன் சொல்வது அல்லாஹ் தூயவன் தான். தன்னை எந்த நிலையிலையும் கடவுள் என்று அவன் அறிவித்துக் கொள்ளவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் குறித்து 2 வருஷம் சொல்லிட்டோம், 4 வருஷம் சொல்லிட்டோம், இவன் இனி திருந்த போவதில்லை சொல்லலாமா? நம்ம முடிவெடுக்க முடியுமா? அப்படி முடிவெடுத்தால் அந்த ஊரில் தாவா இருக்காது. அதுக்கப்புறம் யாருக்கு போய் பண்ணுவாங்க? அதான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இவங்களுக்கு மட்டும் ஆற்றல் இருந்துச்சுன்னா ரசூல்லா மாதிரி அவாசம் கொடுக்கறதுலாம் இல்லை, அழிச்சிரு இறைவா இவங்களே. எது காலையில தாவாவுக்கு போவாரு, இவங்க காலையில தாவா பண்ணி சாயங்காலமே திருந்திடணும். திருந்தலன்னு வைங்க, இவங்க திருந்த மாட்டாங்க. இறைவா அழிச்சிரு, இந்த ஊரை அழிச்சிரு, இந்த மக்களை அழிச்சிரு. இதுவா நீண்ட நெடுங்காலம் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பொறுப்பை தான் தந்திருக்கிறான். அனைவரையும் நேர்வழியில் செலுத்தக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் நமக்கு தரல. அது தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. வழிகாட்டுறது தான் தூதர்களின் வேலை, எடுத்து சொல்வதுதான் தூதர்களின் வேலை. தூதர்களை பின்பற்றி நடக்கிற நமக்கும் அதுதான் பொறுப்பு. மார்க்கத்தை எடுத்து சொல்வது, அவர்களில் நேர்வழியில் நடத்துவது நம்முடைய பொறுப்பல்ல. அது பற்றி நாம் விசாரிக்கப்பட மாட்டோம். அப்ப இதனை நாம புரிந்து கொண்டு மக்கள் குறித்து எந்த ஒரு முன்முடிவுக்கும் வராம திறந்த மனதோடு அவர்களை நாம் அணுகணும். நம்ம ஊர்ல தாவாவுக்கு வேலை இல்லையா? பிரச்சாரத்திற்கு எந்த விதமான வேலையும் இல்லாம தான் நம்ம இருக்கிறோம். அதற்கான தேவை இல்லையா? எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன அனாச்சாரங்களை எல்லாம் கண்டோமோ அந்த அனாச்சாரங்களின் மிச்சம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. புதிதான மார்க்கத்திற்கு எதிரான நவீன கலாச்சாரங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவெடுத்துக் கொண்டே இருக்கிறது. இளைஞர்கள் சீரழியக்கூடிய சீரழிவு கலாச்சாரம் பெருகிக் கொண்டே போகிறது. இன்றைய புதிய தலைமுறைகள் பலரும் மார்க்கத்தை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் வாடையே இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு போச்சுன்னு வைங்க, மக்தப் மதரசாக்கள் இருக்காது, பள்ளிவாசல்கள் இருக்காது, அல்லது பள்ளிவாசல்கள் இருக்கும் பெயரளவிற்கு 2 3 மட்டுமே தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதே நிலை தொடரும் என்றால் அந்த அளவிற்கு வளரக்கூடிய தலைமுறை, அடுத்தடுத்த சமூகம், அடுத்தடுத்த இளைய பருவத்தினர் பள்ளிவாசல் தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், மார்க்கத்தின் தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், சினிமாக்களின் மோகத்தின் பின்னால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் அதிகாரம் என்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள், பிதற்றி கொண்டிருக்கிறார்கள், சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள், போதைப் பொருட்களின் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு இருக்குல்ல. அப்ப இதையெல்லாம் பார்த்து நமக்கு கவலை வரலையா? யதார்த்தமா நம்ம கேட்கணும். தாவாங்கிறதுங்க பல ஊர்ல அல்லாஹ்வுடைய அருளால் சிறப்பான முறையில் முன்னெடுக்கிறாங்க. ஒரு சில ஊர்களில் பார்த்தா ரொம்ப மந்தம். மக்கள்கிட்ட காணப்படுகிற சீரழிவு, மக்கள்கிட்ட காணப்படுகிற மார்க்கத்திற்கு எதிரான அனாச்சாரம், நம்ம நோக்கம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன? இதை களைய வேண்டும். ஒரு மார்க்க அடிப்படையை, சரியான கொள்கையை பின்பற்றக்கூடிய சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதானே நம்ம நோக்கம். அப்ப அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? அதை விட்டு எங்கோ திசை திருப்பி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் நம்ம அளவுல கடமையை சரியா செய்யறோமா அதோட போதும் நினைக்கிறாங்க.
நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம்ல, நம்ம தொழுகிறோம்ல, போதும், இவ்வளவு போதுமானது. இதுவே பெரிய விஷயம். மக்களை போய் சந்தித்து களத்துல போய் நின்று தெருவுல போய் நின்று நாம் செய்த பிரச்சாரம் என்ன? அசத்திய கருத்துக்களை வைத்திருப்பவர்கள் வீதி வீதியாக அலைகிறார்கள். உலகத்தில் அழிந்து போகக்கூடிய கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் வைத்திருப்பவர்கள் வீதி வீதியாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அற்ப பதவிகளை மாத்திரமே பெற்றுத்தரக்கூடிய 50 வருஷம் 60 வருஷம் அதனுடைய லைஃப் டைம் அவ்வளவுதான், அதற்கு மேல் கிடையாது. அப்படிப்பட்ட அற்ப பதவிகளை பெற்றுத்தரக்கூடிய, பொருளாதாரத்தை பெற்றுத்தரக்கூடிய கருத்துக்களை சித்தாந்தங்களை வைத்திருப்பவர்கள் வீதி வீதியாக அலைகிறார். ஆங்காங்கே தம்முடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம நிரந்தர மறுமை வாழ்வில் வெற்றி பெற்று தரக்கூடிய சொர்க்கம் என்கிற உயர்ந்த தரஜாவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் வார்த்தையை குர்ஆனின் மூலமாக சுமந்து நிற்கிறோம். இந்த குர்ஆனை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சோம்பி போய் கிடக்கிறோம். நிறைய அரசியல்வாதிகளை பார்க்கிறோமா இல்லையா? கம்யூனிஸ்ட் காலங்களை பார்க்கிறோம். உலகியல் ரீதியான கொள்கை, அதை தாண்டி வேறு ஒண்ணுமே கிடையாது. அந்த கொள்கையை சொல்றதுக்கு அங்கங்க அவன் திருமண கூட்டம் போடுறான், வீதி வீதியா போறான், உண்டியல் கொடுக்குறான், பிட் நோட்டீஸ் கொடுக்குறான், பஸ்ல ஏறுறான். பார்த்துருக்குறீங்களா இல்லையா? நீங்க நாம பயணிக்கக்கூடிய பஸ்ல ஏறுறான், ஏறி புத்தகங்களை கொடுக்குறான், அவர்களுடைய பத்திரிகைகளை விற்கிறார்கள், உண்டியல் வைத்திருக்கிறார்கள், பொருளாதாரங்களை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். நீங்க பொருளாதாரத்தை கேட்கிற சேப்டரை விட்டுருங்க, நோட்டீஸ் கொடுக்கிறான், புக்ஸை கொடுக்கிறான், தம்முடைய கொள்கையை பிரச்சாரம் பண்றான், பொதுக்கூட்டம் இருக்கிறது அதற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறான். இதே போன்ற அரசியல்வாதிகள், ஏனைய அரசியல்வாதிகளை பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு பொருளாதாரங்களை செலவு பண்ணி மக்கள் மத்தியில தங்களினுடைய கட்சியின் கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாடுபடுகிறார்கள். இதுவெல்லாம் உலகத்திலே முடிந்து போகக்கூடியது, அற்பமானது, அற்பத்திலும் அற்பம். நாம சுமந்து நிற்கிற தௌஹீதுங்கிற கொள்கை அப்படிப்பட்டதா? இது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதா? பேரு புகழை அடிப்படையாக கொண்டதா? மறுமையில சிறந்த வெற்றியை பெற்று தரக்கூடியது, அல்லாஹ்விடத்தில் நன்மையை நமக்கு பன்மடங்காக பெருக்கி தரக்கூடியது. அப்படிப்பட்ட சிறந்த நன்மையை பெற்று தரக்கூடிய இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் நமக்கு அவ்வளவு தயக்கம். நாம முன் வந்து செய்யறோமா? தங்களை சுய பரிசோதனை செய்யணும். நாம முன் வந்து மக்கள்கிட்ட காணப்படுகிற ஏதேனும் ஒரு அனாச்சாரத்தை பார்த்து அதற்கு எதிராக ஒரு பொதுக்கூட்டம் போடுவோம், ஒரு வால் போஸ்ட் ஒட்டுவோம், ஒரு பிட் நோட்டீஸ் கொடுப்போம். அப்படி வர்றோமா? அப்படி வந்து விட்டால் சிறப்பு. இந்த 6 மாதங்கள்ல 8 மாதங்கள்ல சில செயல் திட்டத்தை முன்னெடுத்து நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை கூட ஒரு சில கிளைகள் சிறப்பாக முன்னெடுக்கிறார்கள். அதிலேயும் ஒரு சில கிளைகள் பின்தங்கக்கூடியவர்களாக, ஆர்வம் காட்டாதவர்களாக இருக்கத்தான் செய்யறாங்க. தனிநபர் தாவாவுக்கு போறோம், எவ்வளவு வரவேற்புங்கிறீங்க. நம்ம மக்கள் இந்த தனிநபர் தாவாவை அடிப்படையாக கொண்டு தர்காவுக்கு பக்கத்தில் இருந்து போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தர்காக்கு உள்ள போய் தர்கா ட்ரஸ்டிகள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. தர்கா ட்ரஸ்டி. அதே நீங்க அந்த தர்காவுக்கு முன்னால ஒரு பொதுக்கூட்டம்னா உங்களுக்கு அனுமதி கிடைக்குமா? கிடைக்காது, தரமாட்டான். பிரச்சனை, கோர்ட் வரையும் போகணும் அனுமதி வாங்குறதுக்கு. ஆனா தர்காவுக்கு உள்ள தர்கா ட்ரஸ்டிகளை சந்தித்து அவங்களோட உட்கார்ந்து தனிநபர் தாவா இனிமையான முறையில் காது கொடுத்து கேட்கிறாங்க. எல்லாம் சரிதாங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் சரிதான், உடனடியாலாம் இவங்களை மாற்ற முடியாது அப்படின்னு சில தர்கா ட்ரஸ்டிகள் அப்படியே சொல்றாங்க. தனிநபர் தாவா ஒரு சிறந்த தாவாங்க. அதை நம்ம லேசா மதிப்பிட முடியாது. மக்களை திருத்துவதற்கு, அவர்களை உள ரீதியாக ஒரு தாக்கத்தை செலுத்துவதற்கு, மிக நெருக்கமாக அவர்களோடு அமர்ந்து கொண்டு அவர்களில் ஒருவராக நம்மை கருதி நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு பெரிய தாக்கம். அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த பாணியை முன்னெடுத்தாங்க. கிருஷ்ணகிரி எப்படிப்பட்ட ஊருங்கிறீங்க? அதெல்லாம் நீங்க பல கிளை மக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அங்க பொதுக்கூட்டம் நடைபெற்றதாகவோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதாகவோ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. தனிநபர் தாவாவுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு. அங்க மர்கஸ் எழுப்புவதற்கு எதிர்ப்பு. கிருஷ்ணகிரியில மர்கஸ் எழுப்புவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள், அதே மக்கள் நம்முடைய தனிநபர் தாவாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். நம்முடைய பிரச்சாரத்தை செவில் தாழ்த்தி கேட்கிறார்கள். நம்முடைய பிரச்சாரம் அவர்களை போய் சென்றடைகிறது. அதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது. அது உளப்பூர்வமா நம்ம உள்வாங்கிட்டோம்னா கண்டிப்பா செய்வோம். இந்த பிரச்சாரத்தை இது நாம வச்சிருக்கிறது ஒரு ஹக்கு, ஒரு சத்தியம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அமானிதம். இதை எல்லா நிலையிலையும் மக்கள்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வுக்கு நாம் வந்து விடுவோமே. ஆனால் பேருக்காக இல்லாம, புகழுக்காக இல்லாம, அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் என்பதற்காக இல்லாம, கிளை நிர்வாகிகள் வந்து விட்டார்கள், மாவட்ட நிர்வாகிகள் வந்து விட்டார்கள், மாநில நிர்வாகிகள் வந்து விட்டார்கள் என்பதற்காக இல்லாம, அல்லது மக்கள் வந்து விட்டார்கள் என்பதற்காக நிர்வாகிகள் போய் பணி செய்யக்கூடிய அந்த போக்கு இல்லாம, உள்ளத்துல அந்த ஒரு பொறுப்பை நம்ம சுமந்து நின்றோம்னா
கண்டிப்பா நம்ம செய்வோம், இயல்பா செய்வோம். இது இயல்பா வரக்கூடிய ஒன்றாக மாறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பாருங்க, எல்லா நிலையிலையும் ரசூலுல்லாஹ் இடத்துல தாவா இருந்துச்சுல, எல்லா நிலையிலையும். காரணம் என்னன்னா ரசூல் அது உளப்பூர்வமா உள்வாங்கிட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது எடுத்து சொல்லணும். குடும்பமா இருந்தாலும், சொந்த பந்தங்களா இருந்தாலும், ஊரா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அதனால தான் நீங்க பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் தாவா என்கிற அந்த அம்சம் இருந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கடந்து செல்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, பொதுவாக கணவன் மனைவினா நிறைய ஃப்ரீயா பேசிக்குவாங்கல்ல, இன்னஹா கசீரா, இந்த குள்ளமானவங்க போறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. குட்டையா இருக்கிறவங்க போறாங்க, இன்னஹா கசீரா, குட்டையா இருக்கிறவங்க குள்ளமா இருக்கிறவங்க தான் போறாங்க பாருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே யாருமே இல்லை தான், தான் மனைவி மட்டும்தான். ஆனால் அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்தி கொள்ளவில்லை. அந்த வார்த்தையை கண்டித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் தாவா செய்கிறாங்க. ஆயிஷா, என்ன வார்த்தையை சொல்லிட்டேன்? லக்கது குல்தி கௌலன், நீ சொன்ன இந்த வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வார்த்தையை கடலில் கலந்து விட்டால் கடலை மாசடைந்து விடும், அழுக்காக்கி விடும், அப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான சொல்லை சொல்லிவிட்டாய். இந்த வார்த்தைக்காக வருத்தம் தெரிவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் சொன்னார்கள். திருமிதி அபூதாவுது போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய தாவா மனப்பான்மை நீங்க பாருங்க. குடும்பத்தில் ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும், மனைவியோட பேசிக்கிட்டு இருந்தாலும், மார்க்கம் தான் அங்கே மேலோங்கி நிற்கிறது, தாவா தான் அங்கே மேலோங்கி நிற்கிறது. தம்முடைய மனைவியின் புறத்திலிருந்து மார்க்கத்திற்கு எதிரான ஒரு வார்த்தை வந்துவிட்டால் கூட மார்க்க அடிப்படையில் அதனை உடனடியாக சுட்டி காட்டுகிறார்கள். இதை பேசாத ஆயிஷா, இந்த வார்த்தை சரியில்லை, இது தப்பான வார்த்தை, இதை சொல்லக்கூடாது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய நண்பர்களிடத்திலேயோ நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலேயோ இந்த அணுகுமுறையை நம்ம கடைபிடிச்சிருப்போம்? அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருந்தா, அவங்க உள்ளத்தில் ஆழமா கலந்திருந்தா, எந்த சபை என்றாலும் சரி, யார் அங்கே இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு முரண் என்றால் அது சுட்டி காட்டப்பட வேண்டும். அங்கே தாவா என்கிற ஒன்று வந்துவிடும். அது சபையாக இருந்தாலும், கூட்டமாக இருந்தாலும், ஒருவராக இருந்தாலும், இருவராக இருந்தாலும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்த விருந்தை நபிகள் நாயகம் புறக்கணித்தது தாவாவின் அடிப்படையில். பிறகு தாவா செய்தார்களா இல்லையா? மலக்குமார்கள் எந்த வீட்டில் நுழைய மாட்டார்களோ அங்கே எனக்கு என்ன வேலை? எப்படிப்பட்ட ஒரு தாவா! நள்ளிரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுவிட்டு தம்முடைய மகள் மற்றும் மருமகனார் அலி ஃபாத்திமா அவருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனது எந்த அடிப்படையில்? தாவா அடிப்படையில். தான் இரவு தொழுகை நிறைவேற்றி விட்டு வீட்டுக்கு போறாங்க, கதவு தட்டுறாங்க, 2 பேர் வர்றாங்க, அலி அவர்களும் ஃபாத்திமா அவர்களும் வர்றாங்க. அலா துஸல்லியானி கேட்கிற முதல் வார்த்தை மருமகன்கிட்ட கேட்கிறாரு, மகள்கிட்ட கேட்கிறாங்க. எப்போ? தஹஜ்ஜத் நேரத்தில். நம்ம போய் நம்ம வீட்டில் மருமகனையோ மகளையோ அண்ணனையோ தம்பியோ 4 மணிக்கு எழுப்ப முடியுமா? 3 மணிக்கு போய் எழுப்ப முடியுமா? எழுப்பி கேட்கிறாங்க, அலா துஸல்லியானி, 2 பேரும் தொழுதீங்களா? தொழுதாச்சா? சுபு தொழுகையை பத்தி கேட்கல, இரவு தொழுகையை பத்தி கேட்கிறாங்க, தொழுதாச்சா? அலி அவங்க பதில் சொல்றாங்க, அன்ஃபுஸ்னா பியதில்லா, எங்கள் ரூஹ் அல்லாஹ்வுடைய கையில் இருந்தது. ஃபைதா ஷாஅ யபஅஸனா பஅஸனா, அவன் எழுப்ப நாடினால் தானே எழுப்பி இருப்பான், அல்லாஹ் நாடினா எஞ்சிருப்போம் இப்படின்னு பதில் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கடுமையான கோபம், வேகமாக தம்முடைய தொடையை தட்டிவிட்டு அலி அவர்களிடம் விட்டும் திரும்பி ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அலி அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எங்களை கண்டிக்கிற விதமா ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிக்கிட்டே போனாங்க. கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் ரொம்பவும் அதிகமாக தர்க்கம் செய்கிறான், எதை கேட்டாலும் தர்க்கம் பண்றான் மனிதன். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு வசனம் இருக்கு, இந்த வசனத்தை சொல்லிட்டு அல்லாஹ் கரெக்டா சொல்லிட்டான், மனிதன் எதையும் தர்க்கம் செய்கிறான் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாவாவை பாருங்க. இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் எழுந்திருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, எழுந்திருப்பாங்க, இரவு தொழுகையில் ஈடுபடுவாங்க. நான் தூய்மையான நிலையில் இருந்தால் என்னை எழுப்புவாங்க. யா ஆயிஷா கூமி ஃபௌத்திரி, ஆயிஷா எழுந்திரு, இரவு தொழுகையில் ஈடுபடு என்று சொல்வார்கள். நான் இரவு தொழுகையில் ஈடுபடுவேன். தூய்மையற்ற நிலையில் இருந்திருந்தால் அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் என்னை எழுப்புவார்கள். எழுப்பி உட்கார வைத்து விட்டு இரவு தொழுகையை முடித்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொல்லும் வரை என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். என்னுடைய வீட்டில் தங்கும் பொழுது நபிகள் நாயகத்தின் வழக்கம் இதுதான். ஆயிஷா அவங்க வீட்டில் தங்கும் பொழுது அவங்க வீட்டில் நடக்கிறது தானே அவங்க சொல்ல முடியும். இரவு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் எழுவாங்க, என்னையும் எழுப்புவாங்க, எழுந்து தொழுன்னு சொல்லுவாங்க.
நான் தூய்மையா இருந்தா தொழுவேன், இல்லாவிட்டால் தொழுகை முடித்து விட்டு என்னை எழுப்பி என்னோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ரெண்டுமே சாத்தியமாங்கிறத பார்க்கணும். எழுந்து தொழுன்னு சொல்றதும் ஒரு வகை, அதை கூட பிரச்சனை இல்லைன்னு வைங்க. வா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், 4 மணிக்கு சொன்னோம்னா பேசுறதுக்கு ஒரு நேர காலம் இல்லையா? மற்ற நேரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறிய, மற்ற நேரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை இல்லாமோ சிந்திக்கிறிய, வேற எதையை பற்றி இல்லாமோ பேசி கொண்டிருக்கிறீர்கள். 3:30 மணிக்கு தான் உங்களுக்கு பேச டைம் கிடைச்சிச்சா? கேட்பாங்களா இல்லையா? இங்க நம்ம கவனிக்க வேண்டியது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அணுகுமுறை. எல்லா நிலையிலையும் ரசூலுல்லாஹ் தாவாவையெல்லாம் பிரிச்சு பார்க்க, தன்னிலிருந்து பிரச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் பிரிச்சு பார்க்கவே இல்லை. தாவா தான் ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் மூச்சாக இருந்தது, உண்மை. எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வின் தூதர் தாவாவிலிருந்து பிரச்சார பணியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளவே இல்லை. மரண தருவாய் வரையிலே பேசுவதற்கு சில வார்த்தைகளைத்தான் சொல்ல முடியும் என்கிற அந்த நிலையின் போது கூட அந்த வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய குடும்பத்துக்காக ஒதுக்கவில்லை, தம்முடைய மனைவிடத்தில் பேசுவதற்காக ஒதுக்கவில்லை, தம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்காக ஒதுக்கவில்லை. சில வார்த்தைகளைத்தான் பேச முடியும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் தாவாவிற்காக பயன்படுத்தினார்கள். ரெண்டு வார்த்தையாத்தான் பேச முடியும். வார்த்தைகளை கோர்த்து மொத்தமா பேசக்கூடிய சக்தியில ரசூலுல்லாஹ் இல்லை, இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள். அது போன்ற கட்டத்தில் நாம் எல்லாம் இருந்தால் என் மனைவியை அழையுங்கள், என் பிள்ளையை அழையுங்கள், அவர்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்று நாம் சொல்வோம். அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழர்களை அழைத்தார்கள் சைகையின் மூலம். அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவின் சிந்தனை. சில வார்த்தைகளைத்தான் பேச முடியும் என்றால் கூட அந்த வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுக்காக பயன்படுத்தினாங்க. எந்த நபித்தோழர் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள், மார்க்கத்துக்கு முரணா இருந்தா தாவா பண்ணிடுவாங்க. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் நடந்து செல்கின்ற பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். தம்முடைய அடிமையை அவர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார், திட்டிக் கொண்டிருக்கிறார், அவருடைய தாயை திட்டிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, நேரம் அங்க போறாங்க. அபூதர் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில் கண்டிக்கிறாங்க. யா அபாதர் இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹியத்துன், இன்னும் நீ அறியாமல் தான் இருக்கிறாயா, இன்னும் உங்களிடத்தில் அறியாமை இருக்கிறது. தாவாவை பாருங்க. ஒரு ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நெருக்கடியான காலகட்டத்தில் மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க எவ்வளவு மேம்பட்டிருக்கணும். அதுக்கு மாத்தமா இந்த பழக்க வழக்கம் இருப்பதை பார்க்கின்ற பொழுது, தம்முடைய அடிமையை திட்டக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கின்ற பொழுது தாவா செய்யறாங்க. என்ன அபூதரே, அவரை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி பழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் உங்களிடத்தில் அந்த அறியாமை பழக்க வழக்கம் இருக்கிறதா, அதிலிருந்து நீங்கள் மீளவே இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய தாவா எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வின் தூதர் தாவாவோடு தான் இருந்தார்கள். நாம எப்படி இருக்கிறோம்ங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் தானே நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வின் தூதரை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்வோமே, ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எல்லா நிலையிலையும் முன்னெடுத்த இந்த பிரச்சார பணியை நாம் எப்படி முன்னெடுக்கிறோம்? நம்ம கிளைகள்ல, நம்ம பகுதியில, நம்ம மாவட்டத்தில், நம்ம மொஹல்லாவில் எத்தனை இளைஞர்களை இந்த மார்க்கத்தை நோக்கி அழைத்து வந்தோம், இந்த கொள்கையை நோக்கி அழைத்து வந்தோம். இளைஞர்களை கூறுபடுவதற்கென்று பல அமைப்புகள் இருக்கிறது, பல வழிகட்ட கொள்கை கொண்டவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே உலகில் ரீதியான பாதிப்புகளை மட்டும் சொல்லி அங்கே பாரு, இங்க பாரு, அங்க அடிக்கிறான், அங்க பிடிக்கிறான், நீ வான்னு சொல்லி மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இதற்கு மத்தியில நாம எத்தனை பேர் நம்ம ஒன்றும் பெருசா பண்ணாம இருக்கும், ஒண்ணுமே பண்றதில்லை. ரொட்டீனா என்ன நடந்துட்டு இருக்குதோ அது மட்டும் நடக்கும். அதை தாண்டி புதுசா ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோம்னா அது எந்த லெவல்ல இருக்கும்ங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த தனிநபர் தாவாங்கிற அஜெண்டாவை நம்ம எடுப்பதற்கு அடிப்படை காரணமே மக்களை போய் நம்ம சந்திக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் மக்கள்கிட்ட என்னென்ன அனாச்சாரங்கள் இருக்கிறது, இளைஞர்கள்ட்ட எந்த அளவிற்கு மார்க்க சீரழிவு இருக்கிறது என்பது தெரியும். சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்களிடத்தில் மார்க்கத்திற்கு எதிரான ஏராளமான அனாச்சாரங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையும் மக்கள் மத்தியில் உரிய விதத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு தானங்க மர்கஸ் கட்டணும். இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் அல்லாஹ் நமக்கு மர்கஸை தந்திருக்கிறான எதுக்கு? நம்ம சும்மா மர்கஸ் உட்கார்ந்து அழகு பார்க்கறதுக்கா? அந்த மர்கஸை வைத்து எத்தனை இளைஞர்களை நம்ம மீட்டெடுத்தோம், எவ்வளவு மக்களை உருவாக்கணும். மக்களை உருவாக்குவதற்கும் தாவா பணிகளை அதிகப்படுத்துவதற்கும் தான் மர்கஸ்கள், அதற்குத்தான் நிர்வாகம். அதனை புரிந்து கொண்டு தாவா பணியில ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு நாம செயல்படணும். பிரச்சனைகளை பற்றி பேசுவதிலேயே காலத்தை கழிக்கிறது. அவர் என்னை பத்தி அப்படி சொன்னார், இவர் என்னை பத்தி இப்படி சொன்னார், சின்ன சின்ன வார்த்தைகள், அது நம்முடைய பணியை பாதிக்க நம்ம இடம் கொடுக்கலாமா? இந்த போக்கை நம்ம விட்டொழித்து விட்டு ஆரோக்கியமான முறையில்
தன்னார்வத்தோடு சுய ஆர்வத்தோடு தாவா பணியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியை, மார்க்க பிரச்சார பணியை சஹாபாக்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. உண்மையில் சஹாபாக்கள் இந்த பிரச்சார பணிக்கு பெரும் நேர்மை செய்தார்கள், பெரும் உழைப்பை கொடுத்தார்கள். அவங்க உழைப்பு இல்லாமல் இன்றைக்கு பல பூமியில் பல்வேறு பகுதியில் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் போய் சென்றடைந்திருக்காது. இந்தியாவுக்கு வந்திருக்குமா? அரபு பிரதேசங்களை தாண்டி வேணைய பகுதிகளுக்கு போயிருக்குமா? அல்லாஹ்வின் தூதர் இருந்த காலம் முறையிலையும் குறிப்பிட்ட சில நிலப்பரப்பில் தான் இஸ்லாம் இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்களின் ஆட்சி காலத்தில், அதற்கடுத்து வந்த ஹலீஃபாக்களின் ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாம் போய் சென்றடைகிறது. ஒரு எழுச்சிமிக்க ஒரு கொள்கையாக இஸ்லாம் என்கிற இந்த கொள்கை மாறியது. அதற்கு காரணம் நபித்தோழர்களின் பெரும் உழைப்பு. நபிகள் நாயகத்திடமிருந்து அமானிதமாக பெற்று இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அதற்காக பலர் தங்களுடைய சொத்தை இழந்தார்கள், பலர் உயிரை இழந்தார்கள். நாம உயிரையெல்லாம் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொத்தை இழக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய நேரத்தை நாம செலவழித்து இந்த தாவா களத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெறணும். யுத்த களத்தில் பங்கெடுப்பதற்கு உண்டான வாய்ப்புலாம் இன்னைக்கு நமக்கு இல்லை. நம்ம பலஸ்தீனில் இருக்கிறோமா? இப்போ உதாரணத்துக்கு அங்குள்ள மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும், பல்வேறு சூழல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்லாம் இன்னைக்கு நமக்கு இல்லை. சஹாபாக்கள் பல்வேறு யுத்த களங்களை சந்தித்தார்களே, அது போன்ற யுத்த களங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பும் நமக்கு கிடையாது. அப்படியான ஒரு நிர்பந்தத்தை, நெருக்கடியை அல்லாஹ் நமக்கு தரல. பிரச்சார களத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். போப்பேன் வீதி வீதியா போய் மக்களை பாரு, உன்னால முடிஞ்ச என் மார்க்கத்தை எடுத்து சொல்லு. இதை கூட நம்ம அல்லாஹ்வுக்காண்டி செய்ய மாட்டோமா? அப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை உணர்ந்து இதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் நற்பேற்றை நாம் உணர்ந்து இந்த தாவா பணியில் நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.